என் தங்கப்பிள்ளையே, இன்று நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால், என் தங்கமே, இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதுவும் நான் சொல்கின்ற இவரால் தான் நடக்கப் போகின்றது. என் தங்கமே, அந்த தேதியானது 8/3/2024. என் பிள்ளையே, இந்த தேதியில் அப்படி என்ன விசேஷம் இருக்கின்றது? என் தங்கமே, நாளை மகா சிவராத்திரி, நாளை பிரதோஷம். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளானது மங்கள வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது. அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை என் குழந்தை நீ விட்டு விடாதே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பங்களை எல்லாம் ஒரு சில நாட்களில் உன்னால் பெற்றுவிட முடியும். நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கைகளிலேயே வந்து கிடைத்துவிடும். அதற்கான நாளை என் பிள்ளை நீ தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த நாள் நாளை என்றால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லோருமே அதையெல்லாம் கடந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, நாளைய தினம் மகா சிவராத்திரி. இந்த நாளில் என்னுடைய பிள்ளை சிவபெருமானின் அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதைவிட அதிசக்தி வாய்ந்த நாள் இன்னொன்று உன் வாழ்க்கையில் கிடைத்து விடுமா என்ன? அதனால் இந்த நாளை என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். என் தங்கமே, உனக்கு இன்னொரு தகவலையும் அம்மா இன்று சொல்கின்றேன். சிவபெருமானுக்கு என்னென்ன மலர்களை கொண்டு வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, சிவபெருமானுக்கு எருக்கம்பூவினை சூட்டி நீ வழிபடுவாயானால் உனக்கு மோட்சம் கிட்டும். சிவபெருமானுக்கு மல்லிகை பூவினை சூட்டி நீ வழிபடுவாயானால் சொத்து வாங்குகின்ற யோகம் உனக்கு இருக்கும். சங்கு பூவினால் அவருக்கு நீ அலங்காரம் செய்வாயானால் மகா விஷ்ணுவினுடைய அருள் கிட்டும். வன்னி மலரை கொண்டு அவரை வணங்கினால் சனி பகவானினுடைய அருள் உனக்கு கிடைக்கச் செய்வார். முல்லை மலரால் அவரை நீ வழிபட்டால் பண தட்டுப்பாடுகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். ஊமத்தம்பூவினால் அவரை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும். சிவப்பு மலர்களால் அவரை அலங்கரித்தால் பணயோகம் உண்டாகும். ரோஜா பூவினால் அவரை நீ வழிபட்டால் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக அமையும். என் தங்கமே, வாழ்க்கை இப்படி உனக்கு ஒரு நல்ல செய்தியை இன்று கொடுத்திருக்கின்றது. சிவபெருமானை வழிபடும் பொழுது இது போன்ற மலர்களால் அவருக்கு நீ பூஜிக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, வில்வ இலையினால் அவரை நீ நிச்சயமாக வழிபட்டு விட வேண்டும். வில்வ இலையை நாளை நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நீ வைக்க வேண்டும். என் குழந்தையே, வில்வ இலையினால் அவருக்கு நீ அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக 1000 பொன் காசுகளை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்த பலன்கள் உனக்கு கிடைக்கும். அத்தனை சக்தி வாய்ந்தது அந்த வில்வ இலை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை சில நேரங்களில் சில விஷயங்களை உனக்கு கற்றுத்தரும் பொழுதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல தந்தை கிடைக்காத பொழுதும் நல்ல கணவன் கிடைக்காத பொழுதும் எவர் துணையும் இன்றி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பார்கள். என் குழந்தையே, அப்படி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்ற பெண்கள் 100 ஆண்களை விட வலிமையானவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நல்ல தாய் கிடைக்காத ஆண்களும் நல்ல துணை கிடைக்காத ஆண்கள் எல்லோருமே எந்தவித துணையும் இன்றி இங்கு இருக்கின்றார்கள். என் குழந்தையே,
எல்லோருமே வாழ்க்கையில் போராடி கொண்டுதான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் தனக்கு துணையில்லை, தனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல், இது போன்ற ஆண்களைப் போல, இது போன்ற பெண்களைப் போல வாழ்க்கையில் தனித்து நின்று போராட கற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மா எதற்காக இப்பொழுது திடீரென்று இந்த செய்தியை சொல்கிறாள் என்று நினைக்கலாம். என் தங்கமே, எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கின்றது. யார் யார் தெய்வங்களை வணங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் யாருக்கும் கிடையாது. நான் தனியாக இருக்கின்றேனே என்று நினைக்கக்கூடாது. தனியாக இருக்கின்ற உன்னோடுதான் தெய்வம் என்றென்றும் துணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நல்ல நாட்களிலும் தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு நாளும் மறந்து விடாதே. என் தங்கமே, நாளை இது போன்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் உனக்கு கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்று நீ நிச்சயமாக யோசித்திருக்க மாட்டாய். நீ கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு நல்ல நாள் உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, சிவபெருமானை நீ நாளை சிவராத்திரியில் வழிபடும் பொழுது உனக்கு என்ன வேண்டுதல் அதிமுக்கியமானதாக இருக்கின்றதோ, எந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தால் சந்தோஷம் என்று நினைக்கின்றாயோ, அந்த ஒரு விஷயத்திற்காக என் குழந்தை நீ அவரிடத்தில் மன்றாடி நின்று கேள். நிச்சயமாக அதனை உனக்கு அவர் நிறைவேற்றி கொடுத்து விடுவார். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விடுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. அதிலும் ஒரு தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக இருக்கின்றவர்களுக்கு கூட இந்த வாய்ப்புகள் எளிதில் கிடைப்பதில்லை. ஆனால் என் குழந்தை, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். இந்த வராகியானவள் சிவபெருமானின் அம்சமானவள், அவரால் படைக்கப்பட்டவள், அவரின் நெற்றிக் கண்ணை உடையவள். என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் நிச்சயமாக 1000 காரணங்கள் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நிச்சயமாக பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றி என்பது இந்த தேதி 8/3/2024 அன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தை, பொறுமை என்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியம். அதுவும் தெய்வத்திடம் கையேந்தி நின்று தெய்வத்தை சரணடைந்து விட்ட பிள்ளைகளுக்கு பொறுமை மிகவும் அவசியம். வாழ்க்கையில் எதுவும் நடக்கும், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் நீ கேட்டது எதுவும் நடக்காமல் மட்டும் போகாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தை, இந்த நேரத்தில் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது அதனை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும். ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாளாக உன் அம்மா நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துகின்றவர்கள் காலம் முழுவதும் வேதனைப்படுகின்ற சூழ்நிலை ஒரு நாள் நிச்சயமாக வரும். அதை நீ வணங்குகின்ற தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு கஷ்டத்திலும் என் பிள்ளை கலங்கி நிற்காமல், உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல இப்பொழுது உன் கையில் அழகாக இருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள். இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க இந்த வராகி உனக்கு என்றென்றைக்கும் துணையாக இருப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. என் தங்கமே, நாளை நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்ட நாளாக மட்டுமே இருக்கும். பேரதிர்ஷ்டத்தை பெற வேண்டி என் பிள்ளை என் முன்னால் நிற்கின்றாயல்லவா? சிவபெருமானின் அன்பையும் அருளையும் பெற்று நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டியதை எல்லாம் பெற்று நல்லபடியாக வாழப்போகின்றாய். அதற்கு இந்த வராகியினுடைய ஆசிகளும் உன்னோடு எப்பொழுதும் நிறைந்திருக்கும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.